வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். லக்னத்திற்கு 11வது வீடான லாபஸ்தானத்தை பற்றி இப்பொழுது நாம் அறிந்து கொள்வோம். லக்னத்திற்கு 11வது வீடு லாபஸ்தான வீடு, பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய வீடு. நாம் நினைத்தது நிறைவேறக்கூடிய வீடு. அந்த வீடு எப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை நாம் பார்ப்போம். லக்னத்திற்கு 11வது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், எந்த கிரகமாக வேண்டுமானால் இருக்கலாம், சுப கிரகமாக வேண்டுமானால் இருக்கலாம், பாவ கிரகமாக வேண்டுமானால் இருக்கலாம், அந்த ஒரு பாவக்கிரகமாவது இருந்தால் யோகம் என்று சோதிட விதிகள் சொல்கிறது. ஆனால் சரம் வீடுகள் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த வீடுகளுக்கு 11வது வீடு பாதகாதிபதி வீடு. அந்த வீடுகளில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் கெடுபலன்களை செய்யும். ஆதலால் அந்த 4 ராசிகளுக்கு, அதாவது மேசம் ராசி, மேசம் லக்னம், கடகம் லக்னம், துலாம் லக்னம், மகரம் லக்னம், இந்த லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு 11வது வீட்டில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு. ஏனால் அந்த வீட்டில் கிரகங்கள் இருந்தால் பாதகத்தை செய்யும். ஆதலால் மற்ற லக்கணங்களுக்கு 11ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும், பொதுவாக பாவ கிரகங்கள் இருந்தால் பலன்கள் அதிகம். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் அதிர்ஷ்ட பலன்கள் அதிகம். ஒரு 2 3 கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் பல கோடிகளை சம்பாத்தியம் பண்ணி பெரும் கோடீஸ்வரராக மாற வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த 4 லக்கணங்களுக்கும் 11ஆம் வீட்டில் கிரகம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. மற்றவற்றை நாம் அடுத்த எப்படியே காண்போம். நன்றி, வணக்கம்.